ஊடுருவி பாய்ந்து எங்களை கணுக்களையும் ஊன்களையும் உயிர்ப்பிக்கட்டும்பா. நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் என்ன சப்ஜெக்ட் பேசுறோம்? நேற்று சாப்பிட்ட சாப்பாடே ஞாபகம் இருக்காது. நீங்க வேற போன வாரம் சத்தியத்தை வேற கேட்குறீங்க. என்ன சத்தியம்? கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னன்னா, நீங்க போன வாரத்துல சாயந்தரம் நாங்க கொஞ்சம் வெளியில வேற மீட்டிங் போயிட்டோமா, போடல, லைவ் போடல. அந்த போடாதப்பதான் எத்தனை பேர் நம்ம லைவ் பாக்குறாங்கன்னு தெரியுது. ஒசூர்ல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணிட்டாங்க, மண்டேவே போன் பண்ணிட்டாங்க காலையில், அம்மா ஏன் உங்க செய்தி வரல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருக்கு, இன்னைக்கு வந்துடும். 4-5 பேர் ஃபோன் பண்ணி உங்க மெசேஜுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம், வரல. அப்பதான் சந்தோஷம். ஆண்டவரே உங்க கொடான கொடி. அதுல ஒரு சகோதரி ஃபீட்பேக் வேற சொன்னாங்க. என்னன்னா, உங்க சபை மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னாங்க. எங்க பிள்ளைங்களை வந்து கேட்டாதான் தெரியும், இல்ல அது அருமை தெரியல. அவங்க சொல்றாங்க, நாங்க எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பேசிட்டே போயிருவாங்க. ஆனா நீங்க எப்படின்னா கொஸ்டின் கேட்குறீங்க, ஒவ்வொருக்கு நீங்க கொஸ்டின் கேட்கிறப்ப நான் இங்க இருந்து ஆன்சர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொன்னாங்க. இது எல்லா புகழும் எல்லா கனமும் யாருக்கு தான்? இயேசு சுவாமி ஒருவருக்கு தான். அவரு தான் இது எல்லாத்தையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓகே, இந்த வாரத்துல கூட நேற்றைய தினத்துல ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை என்ன வார்த்தைகளை நான் பேச வேண்டும் அப்படிங்கிறப்போ, உன்னுடைய ஜனங்கள் இன்னும் கேட்காத ஒரு காரியம் இருக்கிறது, அதை குறித்து பேசு என்று சொன்னார். என்ன காரியம்? நீங்க கேட்காத விஷயமா? நீங்க பொதுவா எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? சொல்லுங்களேன், எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, தேவைகளுக்கு, அப்புறம் சரீர சுகத்துக்கு, தப்பிதங்களுக்கு, சம்திங். ஆனா யாராவது ஒருவர் எனக்கு வரங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? பரவாயில்லையே, வாங்கியாச்சு. சூப்பர்டா தம்பி. ஓகே, ஹல்லேலூயா. ஆமென். நான் மறந்துடுவேன். நான் பாடல் ஆராதனையில பாடும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். வருகிற புதன்கிழமை வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சரியாக காலை 10 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு அசம்பிள் ஆகணும். மாலை 5 மணி வரைக்கும் பிரேயர் உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டார். தனிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஓகே, வச்சுக்கோங்க, மறந்துடுவேன். ஓகே, இந்த நாளிலே கூட பார்க்கிற தலைப்பு என்னன்னா வரங்கள். எத்தனை வரங்கள் இருக்கு? சூப்பர் வரம். எத்தனை வரங்கள் இருக்கு? எத்தனை வரங்கள்? 9 வரங்கள் இருக்கிறது. எத்தனை வரங்கள் இருக்கு? 9 வரங்கள் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியல. ஓகே, 9 வரங்களா 7 வரங்களா? 7-9 கரெக்டா சொல்லிருங்க. 7ங்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்க பார்க்கலாம்? இல்ல, 9 2 பேர் தூக்குறாங்க. ஓகே, இப்படிதான். எத்தனை வரங்கள் இருக்குன்னா 9 வரங்கள் இருக்கு. எத்தனை வரங்கள்? 9 வரங்கள் இருக்கு. யாராவது எனக்கு இந்த 9 வரங்களை தாங்கண்டவரே ஜெபம் பண்ணி இருக்கமா? இருக்குன்னு பாஸ்டர்மா, நான் என்ன பாஸ்டரா? அப்படி ஒன்னும் சொல்லல பைபிள்ல. போதகர்களுக்கு மட்டும்தான் வரங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்காரா? இல்ல, எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனா நீங்களே என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் எங்க கேட்டகரின்னு ஒதுக்கி வச்சிடுறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க வரங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் கொடுக்கறதுல பட்சபாதமே கிடையாது. ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பார். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ கேட்கிற அத்தனை பேருக்கும் வரங்களை கொடுப்பார். இந்த வரங்கள் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீ உலகத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற உலக பிரகாரமான அஞ்ஞானிகளை போலதான் நம்ம என்ன செய்யறோம்னா கேட்கிறோமே தவிர ஞானமா கேட்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுமா. அவங்க வரங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, உலக பிரகாரமான காரியம் தான் கேட்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு நீங்க வளருகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா 9 வரங்களையும் பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிங்க.
தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவருக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவருக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவருக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும், வேறொருவருக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும். போதுமா? பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு கிரிகை ஊழியங்களிலும் 6வது வசனம் சொல்றாரு கிரிகைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் யாருங்க நடப்பிக்கிறா? யார் கொடுக்கணும் இந்த வரங்களை? யார் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். தேவன் ஒருவரே கொடுக்கிறவர். அது எப்படி கொடுப்பாராமா? ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. யார் கொடுக்கிறார்? ஆவியானவர் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? ஆவியானவர் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரா? அவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு அப்ப தேவையா தேவையில்லையா? தேவை. ஆனா நீங்களும் நானும் நினைக்கிறோம் அது என்ன இல்லை, எனக்கு தேவையில்லை, எனக்கு பொண்ணும் பொருளும் ஆசீர்வாதமும் சமாதானமும் கிடைக்க. நீங்கள் என்றைக்கு வரங்களை உடையவர்களாக மாறுகிறீர்களோ உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் தானாக வந்துவிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனவன் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கிறார். அப்படின்னா உங்க பிரயோஜனத்திற்கென்று வரங்கள் தேவை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனவனுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒருத்தருக்கே 9 வரங்கள் கொடுப்பேன்னு சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை தேவன் கொடுப்பார். ஒரு சிலருக்கு எப்படி ஒரு தாளந்து உடையவன் அதை 4 தாளந்தா மாத்திரப்ப அவன் கூட கொடுத்தாரோ, அதே போல ஒரு வரங்களை அவன் மிகச்சரியாக பயன்படுத்துகிறவனாக இருந்தால் 9 வரங்களையும் சேர்த்து கொடுப்பான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு ஒரு வரம் வேணுங்கிறீங்க? இல்ல எனக்கு 9 வரமும் வேணுங்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. 9 வரங்களை உடையவர்களாக என்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா எங்க பாஸ்டமா வரட்டும் யாரும் சொல்லக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தரை துதிச்சு நீங்க அந்த இடத்துல அந்த பிசாசை துரத்துற பிள்ளைகளாய் இருக்கணும். அதுதான் வரம். அல்லேலூயா. ஆமா. அப்போ முதலாவது வரம் என்னன்னு சொல்லி இருக்காரு? ஞானத்தை போதிக்கும் வசனம். அல்லேலூயா. இது என்ன சொல்றாரு? இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு மனுஷன் ஞானத்தை போதிக்கும் வரத்தை உடையவனாக இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் மற்ற மனுஷனை தேவனுக்குள்ளாக வளரச் செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா? இல்ல சும்மா பூசி மொழிகி நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் துக்கம் சந்தோஷமா மாறும், நீ 1000 மடங்கு பெருகுவ. எப்படி பெருகுவ? அந்த மாதிரி பூசி மொழிகை அல்ல, ஒவ்வொருவரையும் உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசினால் அவன் என்ன வார்த்தை உடையவனாய் இருக்கிறான்? ஞானத்தை போதிக்கும் வரம். அல்லேலூயா. போதிக்கும்னா என்னங்க? போதிக்கும்னா என்ன? கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற வசனங்களை போதிப்பான். அவனுக்கு அந்த வரம் இருந்தாதான் அப்படி பேச முடியும், அந்த வசனத்தை சொல்ல முடியும். இல்லன்னா அது ஒரு நல்ல பிரசங்கம் பண்றீங்களே அப்படின்னா, நல்லா பேசுறீங்களே அப்படின்னா அது ஒரு வரம். அல்லேலூயா. இந்த வரம் எங்க இருக்கு? அவர்கிட்ட இருந்து தான் வரும். அப்ப ஆண்டவர் சொன்னாரே அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருதுன்னா அவனுக்கு யார் கொடுத்திருக்கான்னு அர்த்தம்? தேவன் கொடுத்திருக்கா. அதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா? நீ PhD பண்ணி இருக்கணும் அப்பதான் இந்த வரம் கிடைக்கும் சொன்னாரா? இல்ல, ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, நீ உலக ஆசீர்வாதத்தை கேட்கறியோ கேட்கலையோ, ஆனா ஞானத்தையும் அறிவையும் நீ கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீ தேடு அப்பதான் உனக்கு கண்டடைவ அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாத்தையும் நீ ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. சிலருக்கு நீ என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு தான் தீரணும். அப்ப இந்த ஞானத்துக்காக நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தை போதிக்கும் அந்த வரத்தை எனக்கு தாரும். அந்த ஞானத்தை போதிக்கிற வரம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பேசுற வார்த்தைகள் எப்பேற்பட்ட கல்லான இருதயத்தை உடைக்கும்.
அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவ மனுஷனையும் பரிசுத்தவானாக மாற்றும். ஏன்? உங்களுக்கு அந்த வரம் இருக்கு. அழகான ஒரு வசனம் சொல்லுது, இந்த வரம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொலோசியர் 1:28 படிங்களேன். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. ஆமா, ஒரு மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தணும்னா ஒரு ஞானத்தை வரங்களை உடையவன் பேசி அவனை உருவாக்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் நீங்க யாருகிட்ட கற்றுக்கொள்றீங்களோ அந்த கற்றுக்கொள்ளுகிற மனுஷன், கற்றுக் கொடுக்கிறவன் எதுல தேறினவனா இருக்கணும்? ஞானத்தை போதிக்கும் வரங்களை உடையவனாய் இருந்தால் அவன் உங்களை சாதாரணமா மோல்டு பண்ண மாட்டான். விலையேற பெற்ற பாத்திரமாய் உங்களை உருவாக்குவான். அல்லேலூயா. தேறினவனாக, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக உங்களை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். இது எப்படி கிடைக்கும்னா, ஆவியானவரை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ உதாரணமா சொல்றேனே, இப்ப என்ன பத்தி உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தெரியும். நான் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? தெரியாதா? தெரியும். என்ன என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் என்னன்னு ஓரளவு தெரியுமா? தெரியும். என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊழியம் பண்ண பத்தியா? இதான் எங்க ஆன்ட்டிக்கு ஊழியத்தை தவிர ஒன்றும் தெரியாது, அதுதான் பிடிக்கும். அப்போ மனுஷத்துல நீங்க என்ன நல்லா அறிந்தது போல ஆவியானவர் எப்படின்னு நீங்க அறிந்து கொண்டா அவர்கிட்ட இருந்து ஈஸியா நீங்க எல்லாம் வாங்கிடலாம். அல்லேலூயா. இயேசு சுவாமிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, முதலாவது நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவன், பாவிகளை ரட்சிக்கிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அவருடைய வருகைக்கு என்னோடு கூட ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டா நான் அப்படியே உங்களுக்கு அதை என்ன பண்ணலாம்? கற்றுக் கொடுக்கலாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, இந்த ஞானத்தை போதிக்கும் வரத்தை உடையவன்கிட்ட நீ கற்றுக்கொண்டீனா அவன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக உங்களை உருவாக்குவான். அல்லேலூயா. மனிதனுக்குள் அல்ல, உலகத்திற்குள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக உருவாக்குவான். எப்படி? கற்றுக் கொடுப்பான். நீ இப்படிதான் வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்துவன் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் உடை உடுக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வழி நடத்தும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. இதே அந்த மாதிரி இல்லாம சும்மா மேலாட்டமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்ட்டு போயிடுற, நீங்களே எந்திரிச்சு போயிருவீங்க. ஏதோ வந்தேன், கடமைக்கு உட்கார்ந்து போனேன். ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னுடைய பிள்ளைங்க நான் கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை ரிப்பீட் பண்ணுது. எனக்கு நான் பேசுற ஆண்டி நீங்க இப்படிதானே சொன்னீங்க, நீங்க இயேசுப்பட கேளுங்க, இயேசுப்ப நமக்கு தருவாரு இல்லையா? ஏன்? அவங்க சத்தியத்திற்குள் தேறினவர்களாய் மாறிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஏதோ கேட்டு விட்டுறல, அந்த வார்த்தை என்ன பண்றாங்க? தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றாங்க, தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் அவங்க தேறிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த வரங்கள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எப்படி தேறினவனாக நீங்கள் இருக்கணும்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல ஆமென் நீங்களும் எப்படி இருக்கணுமா? பூரண சற்குணர். இயேசு சுவாமிக்கு அத்தனை காரியத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அப்படிதான் சொல்றார். அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாக்கியார் சொல்றாரு பாருங்க, நீ என்ன விட என் ஸ்டூடெண்ட் நல்ல இந்த காரியத்துல தேறி இருக்கணும்ங்கறார். யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? என்ன விட நீ பெரிய ஆளாடா,
அப்படின்னு தான் கேட்டு நம்மளை மட்டம் தட்டுவாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு மாதிரி நம்மளை மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் பிதாவானவர் சொல்றாரு, நீ எதை கொடுத்தாலும் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவ, எதை சொன்னாலும் பிள்ளைகளுக்கு சொல்லிடுற, உங்கள்கிட்ட ரகசியமே மறைக்க மாட்டேங்கிற, எதுவுமே ஒளிச்சு வைக்க மாட்டேங்கிற, எதுவுமே மறைக்க மாட்டேங்கிற, அதனாலதான் நான் வருகையை கூட உனக்கே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் இந்த நேரத்துல வருவேன்னு சொன்னா நீ உன்னுடைய பூமியில இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுவ, சொல்லிடுவ. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எதையும் நமக்கு மறைச்சு வைக்கலைங்க, எல்லாத்தையும் சொல்ற. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஞானத்தை போதிக்கும் வரம் உங்ககிட்ட இருந்தா நீங்க உங்க வாய் என்ன ஆகாது, சும்மா இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருப்பீங்க, ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் அப்படிதான் இந்த பூமியில இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார்னு சந்தோஷமா சமாதானமா அனைவருக்கும் நன்மை செய்கிறவர்களாகவே நீங்களும் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு இந்த வரம் கிடைக்கும்? ஞானத்தை போதிக்கும் வரம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு கிடைக்கும்? ஒரு தகுதி சொல்லட்டா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் சண்டை பண்ணுகிறவனாய் இல்லாமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனும் சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வரம், முதல் வரம் உங்களுக்கு கிடைக்கும். நீ உன்னால யாருக்கு எந்த இடத்துலயும் சண்டை வரக்கூடாது. சண்டை வர்ற இடத்துல கூட நீங்க போனா என்ன வரணும்? சமாதானம் கிடைக்கணும். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் யாருடைய புத்திரர்? அப்படின்னா ஒரு மனுஷன் நீ சண்டை பண்ணாம போற இடத்துக்கெல்லாம் சமாதானம் பண்ணிட்டே இருக்க இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ வாழ்ற அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தீமையை சகிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு வேணும்? வேணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆமா, முதல்ல நீ சண்டை போடக்கூடாது. அடுத்தது மற்றவங்க கிட்டையும் சண்டைக்கு போக கூடாது. சில பேர் வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கம்முன்னு அமைதலாயிருக்கும். அப்படியே வாயை திறந்தாங்கன்னா அப்பா எப்பா வாய் கொடுத்தோங்கிற மாதிரி அவ்வளோ சண்டைக்காரங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை பண்ணாதவர்களாக, அடுத்தது சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், தீமையை சகிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்க மாறினீங்கன்னா நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எதுக்கு பாஸ்டமா எனக்கெல்லாம் ஞானம் வேணுமா? இல்ல, இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு. அப்படியெல்லாம் பார்த்தா 40 வருஷம் மடவனா இருந்தவன் சுகமா இருக்க மாட்டான். இதுவரைக்கும் நீங்க அந்த ஞானத்தை கேட்கலன்னா இந்த ஞானத்தை நீ கேளுங்க. இன்னைக்கு இனிமே உங்க வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நம்ம ஞானம் இல்லாம தான் அழிந்து போகிறோம் இல்லையா? இல்லையா? அப்ப அந்த ஞானத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அடுத்த வசனம் படிக்காரே, 8வது வசனம், 2 கொரிந்தியர் 12:8. ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவருக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் போதுமா? முதல் வரம் எடுங்க. ஞானத்தை போதிக்கும் வரத்தை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்தவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? அறிவை உணர்த்தும் வரம். அறிவு என்பது என்ன? ஞானம் என்பது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம் என்பது என்ன? எல்லாவற்றையும் நீ நாலேஜ் கெயின் பண்ணி வச்சிருப்ப, அதுதான் ஞானம். ஓகே. அடுத்தது அறிவுனா என்ன? எந்த இடத்துல எதை நீ செய்யணும்னு கரெக்டா சூஸ் பண்ணி நீ யூஸ் பண்ற பத்தியா, அதுதான் அறிவு. ஒரு காஃபிக்கு உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு. முதல்ல எல்லாமே சர்க்கரை எது, உப்பு எது, அது எது, இது எது எல்லாத்தையும் முதல்ல
அதுக்கு பேரு தான் புரியுதா புரியலையா? அறிவுனா என்னன்னு தெரியுதா? சர்க்கரைக்கு உப்பு போட்டேன்னா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல இல்லையா? காஃபிக்கு உப்பு போடலாமா சக்கரை போடலாமா அப்படின்னு நீ சூஸ் பண்ற பத்தியா? எந்த இடத்துல எதை செய்யணும் நீ சூஸ் பண்றதுக்கு பேரு தான் என்னது? அறிவு. அப்போ ஞானமும் வேணும், அடுத்தது ஆமா, இந்த ரெண்டு இருந்தாலும் கரெக்டா நீங்க சக்சஸ் ஆக முடியும். இப்ப வெறும் ஞானம் மட்டும் போதுமா, அறிவு வேணுமா? ரெண்டும் வேணும். உனக்கு ஞானம் மட்டும் இருந்தா எல்லாம் தெரியுங்க, ஆனா ஏன் அப்ளை பண்ணல? அறிவு இல்ல. அறிவு இருக்காதா உனக்குங்கிறோம் இல்லையா? இல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் கொடுங்க, அடுத்தது அறிவையும் கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க வந்து கேட்டாதான் கிடைக்கும். ஆனா சோறு உடை தங்குற இடம் நீ கேட்காமலே கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர் அப்படிதானே சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை அதுக்குள்ள என்ன பண்றாரு, கரெக்டா எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கு துணிமணிக்கு கேட்காத, இப்படி ஞானமா கேளு. அல்லேலூயா. அப்ப இனிமே கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? ஆண்டவரே என் கணவருக்கு ஞானத்தையும் எனக்கு அறிவையும் தாரும் கேட்பீங்களா? அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? நானும் என் கணவர் இடை பிரியாமல் இருக்கிறோம், அதனால ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி கேட்கலாமா வேணாமா? என்ன கேட்கணும்? ஞானமும் வேண்டும், அறிவும் எனக்கு வேண்டும் சுவாமி. அல்லேலூயா. அப்போ அது என் கேட்டாதான் கிடைக்கும். நீங்க திடீர்னு காலையில ஒரு கிளிப் பாக்குற ஒரு சகோதரி இப்படியா பேசுறாங்க, ஞானம் அறிவு வந்து கொஞ்சம் பிகவ் பண்ணுமா, அறிவு வந்து ஆமா கொஞ்சம் ப்ரௌடா தான் இருக்குமா, அது எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்டாதான் நான் கொடுப்பேங்குமா. அப்போ அதை கேட்கறது யார் கையில இருக்கு? யாருக்கிட்டையும் நான் தலை வணங்கி கேட்கவே மாட்டேன்னா நீ பைத்தியமா தான் இருக்கும். அல்லேலூயா. கேட்கணும், கேட்க வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த அறிவை உணர்த்தும் வரங்கள் நமக்கு வேண்டும். அப்படின்னா முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த அறிவு இருந்துச்சுன்னா நீ எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும், எப்பொழுது நீ ஜெயம் எடுத்துட்டே இருப்ப. ஏன்னா கரெக்டான நேரத்துல கரெக்டா நீ யூஸ் பண்ணுவ. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில தோல்வி வருமா, பிரச்சனை வருமா, வியாதி வருமா? நமக்கே சேராது. ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஒரு இடத்துல பிக்னிக் போன இடத்துல டிராபிக் ஜாம் ஆகி நின்று போச்சு ஒரு 10 நிமிஷம். பாருங்க, அந்த நிக்கிற இடத்துல ஐஸ் டப்பால வச்சுட்டு, பழைய காலத்துல இருக்கிற ஐஸ் டப்பா அங்க இருக்கு. ஐயோ பெரிய பெரிய காரம் கூட இறங்கி ஓடி போய் ஐஸ், அதுவும் அந்த சேமியா ஐஸா, சேமியா ஐஸ் அடி எல்லாம் ரெண்டு ஒரு ஐஸ் உருகி போய் உள்ள போடுறதுக்குள்ள ஒருத்தர் டிராபிக் கிளியர் ஆகி கீழே வர்றதுக்குள்ள ஒரே தும்பல் காய்ச்சல். நமக்கே சேராது, நம்ம ஏன்பா சாப்பிடணும்? அல்லேலூயா. இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை? அறிவு தேவை. அப்ப நமக்கு அது இல்லாததுனால என்ன பண்ணிட்டோம்? டெம்ப்ட் ஆகி சாப்பிட்டுட்டோம். இல்லையா? அப்ப பாருங்க, இந்த அறிவு இருந்தா நம்ம எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில தோல்வி என்பதை வராது. அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த அறிவு என்ன பண்ணணும்னா, படிக்கலனா கூட உன்னை ஞானியா மாத்தும். ஒரு வசனம் படிங்களே, 2 கொரிந்தியர் 11:6. நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. அல்லேலூயா. ஐயா, நீ படிக்காதவனாய் இருக்கலாம், படிச்சவனுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தெரிஞ்சுக்கீங்க. படிச்சவன் எல்லாம் அறிவாளி கிடையாது, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் கிடையாது. அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நான் பார்த்து வியந்த ஒரு சகோதரி, அவங்க படிக்க தெரியாதவங்க, ஆனா அந்த குடும்பத்தை எவ்வளவு அழகா ஞானமா நடத்துவாங்க தெரியுங்களா? அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன்.
படிக்கவே படிக்கல, அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனா அவ்வளவு அழகா அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. அப்ப நான் பார்த்தேன் எவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயோ நான் படிக்கிறேங்க, உனக்கு படிப்பு இருந்தாலும் தேவையில்லை. உனக்கு என்ன தேவை? என்ன தேவை? அறிவு தேவை. படிக்கிறவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லல. இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, நான் கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவில் கல்லாதவன் அல்ல, நான் அறிவில் தேறினவன் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு படிக்கிறீங்க, அதனால எனக்கு அறிவு இல்லை, பரவாயில்ல, நீ ஆண்டவர்கிட்ட கேளு. நீ படிக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் உனக்கு அந்த அறிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த அறிவு எப்படி தெரியுமா வளர முடியும்? உங்கள் கிரியைகளை நீங்க வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர் அறிந்தா அவருக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும்? வளர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஐயோ ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியும் சொல்ல வேண்டியதான் மாட்டிருக்கு. நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்ப்பா? பரிசுத்தவர். அவரை போல ஒரு பரிசுத்தமான தேவன் உலகிலே இல்ல. என்ன இப்படி முடிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அப்படின்னா அப்படி இருக்கிற என்னுடைய தகப்பனுக்கு முன்னாடி நானும் எப்படியா நிக்கணும்? அதுக்கெல்லாம் என்ன தேவை? அது தேவை. அந்த அறிவு இருந்தாதான் எப்படி நிற்ப? பரிசுத்தமா நிக்கிறதுக்கு எது தேவை? அறிவு தேவை. அப்போ 2 வரங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம். இல்லையா? ஞானத்தை நீ என்ன செய்யணும்? பேசுறப்பவே நீ ஞானமா பேசுறன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உன் செயல்பாடுகளிலே உனக்கு அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றார். இது எப்படி தெரியுமா கிடைக்கும்? 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும். போதும். இதை என்ன சொல்றாருன்னா, விசுவாசம், போதனை, அறிவு என்கிற எல்லாவற்றிலும் எப்படியா இருப்பியா? ஜாக்கிரதையா இருப்ப. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்குவாங்க. எதுலையுமே மாட்ட மாட்டாங்க, எதுலையும் சிக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. யாரு? அறிவு இருக்கிறவங்க. இவ்வளவு நேரம் இருந்த கரெக்டா பிரச்சனை வர்றப்ப எப்படி எஸ்கேப் ஆன? அறிவு. என்ன தேவை? அறிவு. இல்லையா? பேர் மட்டும் வச்சுக்குவாங்க அறிவுன்னு, ஆனா என்ன இருக்காது? அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. நாங்க போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மலையில நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சகோதரி வந்தாங்க. எங்க சகோதரருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க தீராத வியாதியில இருக்காங்க அப்படின்னு நாங்க ஜெபித்துட்டு இருக்கிற சவுண்டை கேட்டு மேல வந்தாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கையை வைக்க போனேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன பேருன்னு கேளு. தம்பி பேரு என்ன பேருமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் சொன்ன பேருங்க இயேசுவின் ரத்தமா? பேரு இயேசுவின் ரத்தம். ஆனா அவருக்கு வந்த வியாதி தீராத வியாதி. இயேசுவின் ரத்தத்தை வாயில நீ உச்சரிச்சாவே என்ன வந்துரும்? வல்லமா வரும். வருமா வராதா? வருமா வராதா? பேய் ஓடுது எதனால? எதனால? இயேசுவின் ரத்தத்தினால. எங்க இருந்துச்சு? வாயில நீ அறிக்கை செய்யறப்பவே வல்லமை வெளிப்படுது. அல்லேலூயா. ஆனா அவர் பேரே என்னங்க? இயேசுவின் ரத்தம். ஆனா அவருக்கு வந்திருக்கிற வியாதியோ தீராத வியாதி. அப்போ பேர் வைக்கிறதுனால மாற்றம் இல்ல, நீங்க கேட்க வேண்டியதை கரெக்டா வாங்கிக்கணும். அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இல்ல அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் வேணும். இன்னைக்கு பேர் வச்சுட்டோம், விசுவாசம் அப்படின்னு பேர் வைப்போம். அவன் வாயை திறந்தவே அவிசுவாசமா பேசுவாங்க. அல்லேலூயா. உங்க பேர் என்னங்க? விசுவாசம். எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்குங்க, என்னமா இருக்கும். ஏன்? அவனுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இல்லையா? அப்போ பேர் வச்ச மட்டும் இல்ல, ஒரு சில காரியத்தை நம்ம கேட்டு 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 என்ன பண்ணிக்கணும்? வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு மட்டும்தான் பிரஸ்டீஜ் பார்ப்பான். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுப்போம். எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா?
எனக்கு கொஞ்சம் அதை பண்றீங்களா, இதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கிட்ட போய் வாதாடணுமோ, யாருக்கிட்ட போய் சண்டை போடணுமோ, யாருக்கிட்ட நீ போய் ராவடி பண்ணுமோ அங்க பண்ணு. இங்க பண்ணி எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா இங்க அப்படியே சிங்க மாதிரி நிக்கலாம். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு முன்னாடி நீ எப்படி நிக்கலாம்? அப்படி தலை நிமிர்ந்து நிக்கலாம். ஏன்? எனக்கு கொடுக்கிற ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஞானத்தை கொடுப்பார், எனக்கு அறிவை கொடுப்பார், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறார். நான் கேட்டதை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்குதான் பெட்ஸ்மேன் ஐயா சொல்றாரு, நீங்க எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. அஞ்ஞானிகளை போல அலம்பாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நீ என்ன கேட்கணும்? இன்னையில இருந்து நீங்க என்ன கேட்கணும்? ஞானத்தை எனக்கு தாங்க. அடுத்தது அறிவு. இந்த 2 வரமே எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? சரி, இப்ப ஞானமும் அறிவும் அவருக்கு பிரயோஜனமா உங்களுக்கு பிரயோஜனமா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிரயோஜனத்திற்கென்று நான் வரங்களை தர்றேங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப கரெக்டா? நீ அறிவா இருந்தீங்கன்னா, நீ ஞானமா இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்க குடும்பமும் நல்லா இருக்கலாம். அதனால யாருக்கு நன்மை? உங்களுக்கும் நன்மை. நீங்க நல்லா இருக்கீங்கன்னா என் ஆண்டவருக்கும் நன்மை. அல்லேலூயா. என் பிள்ளைங்க கரெக்டா புத்தியா நடந்துக்குதுன்னு அவரும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. 2 வரங்களை பார்த்தோம். இன்னும் ஒரு வரங்களை பார்த்து முடிச்சோம்னா அதே 9வது வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும். போதுமா? விசுவாசம் அப்படின்னு என்ன? ஃபெய்த். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் என்பது எப்படின்னா, இருதயமும் விசுவாசமும் அன்பும் ஒன்றோடு ஒன்று. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது என்ன? வசனத்தை சொல்லுங்கப்பா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். 2 தடவை அழுத்தி கேட்டோம்னா நம்ம ஆட்களுக்கு தடுமாற்றம் ஆயிடும். ஐயோ என்ன பேச போடுறாங்க. இல்ல, விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் இப்ப நீ ஆண்டவர் மேல ஃபெய்த் வைக்கணும்னா உனக்கு அவர் மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி வரும்? நீ அன்பா அவரை நீ நேசிச்சாலும் அவர் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தாலும் அடுத்தது உங்களுக்கு விசுவாசம். இப்ப உங்க பாணியில சொல்லிட்டா, நீ ஒரு மனுஷனை பாக்குற, ஒரு பொண்ணை பாக்குறீங்க, உங்க வேலை செய்யறவங்களோட நீங்க இருக்கீங்க, முதல்ல பாக்குறீங்க. ஓகே, அதுல 100 பேர் வேலை செய்யறோம். ஆனா ஏன் ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க? உங்களுக்கு புரியறதுதான் சொல்றேன். சொல்லுங்க. அட்ராக்ஷன் மீன்ஸ் ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு அன்பு. அன்பு தானே? அந்த அன்பு ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ற? பேச ஆரம்பிக்கிற. ஆமாவா இல்லையா? பேசணும்னா அவங்க மேல உங்களுக்கு என்ன வந்துருது? நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்தாலே எல்லாம் உளறி கொட்டுறியா? ஆமா. ஆமாவா? விசுவாசம் வந்துருச்சா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை விசுவாசம் எப்படி வரும்னா, நீ அவரை நேசிச்சாதான். அன்பும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன். ஹல்லேலூயா. இப்போ ஹார்ட் முக்கியமா, சுவாசம் பிரீத் முக்கியமா? பிரீத் மட்டும் போதுமா? என்னப்பா ஹார்ட்? இப்போ ஹார்ட் இருக்கு, அது உயிரோட இருக்கணும்னு என்ன வேணும்? என்ன வேணும்? சுவாசம். அப்படிதான் நீ இயேசு சுவாமியை நேசிச்சாதான் நீ முதல்ல அவர் மேல விசுவாசமா இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 2 இருந்தாதான் அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமா இருக்கணும், நான் முதல்ல என்ன நேசிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் என்பது உங்க உள்ளத்தில் இருந்தா வாயில வரும். பாருங்க, 2 கொரிந்தியர் 4:13 மட்டும் படிங்க பார்க்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியினாலே உடையவர்களாய். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த விசுவாசம் என்கிட்ட இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருப்பேனா? என் இயேசு நல்லவர்னு பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? எப்படி பேசுவீங்க?
விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவர் மேல அன்பு இருக்காங்க. இப்ப ஒருத்தட்ட நீ 10 நிமிஷம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரை நேசிக்கிறாங்கன்னு டக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படி? 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயே 10 தடவை அவங்க வந்துருவாங்க. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஒரு பையனை ஒரு அம்மா நேசிக்கிறாங்கன்னா எந்த சாப்டர் எடுத்தாலும் எங்க பையன் அப்படி பண்ணுவாங்க, என் பையன் இப்படி பண்ணுவான், என் பையன் விளையாடுவான், என் பையன் அனுப்படுவான். அந்த அம்மா கூட யார் அதிகமா இருக்கா? பையன் இல்லையா? ஒரு அப்பாவை போய் கேட்டீங்கன்னா தன்னுடைய பிள்ளையை பத்தியே பேசுவாங்க. ஏன்? பிள்ளைக்கு ரொம்ப அன்பு, அதனால உள்ள இருந்ததுனால வாயில. அப்போ நீ இயேசு சுவாமி மேல விசுவாசம் இருந்தா நீங்க பேசுறத வச்சே நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கன்னு தெரியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க பாஸ்டர். பிரச்சனை என்னாச்சு? அப்படியே போயிட்டு இருக்குங்க பாஸ்டர். உடம்பு நல்லா இருக்கா? பரவாயில்லைங்க பாஸ்டர். சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க பாஸ்டர். நீ இந்த ஜென்மத்துல வராது வராது. ஏன்? உனக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஒரு விசுவாசிக்கிற மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கேன்? ஏன்னா எங்க அப்பா எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருவேன் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். கர்த்தர் மேல் வாரத்தை வச்சுட்டு அவர் மேல் அவரே பார்த்துக்குவார். நான் கலங்கி தவிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. யார் இப்படி சொல்லுவா? எனக்குள்ள விசுவாசம் இருந்தா நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பாசிட்டிவா பேசுவேன். நெகட்டிவ் வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. டாக்டர் இப்படின்னு சொல்லிட்டாங்களே, அவன் சொல்லிட்டு பாரு, எலும்பை உருவாக்கினவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப குதிங்கால் வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அவங்க பார்த்தோன்னே 2 குதிங்கால் ரொம்ப பெருசா வீங்கி இருந்துச்சு. போய் அவர் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நல்ல மூக்கு நீளத்துக்கு 2 குதிங்கால் எலும்பு வளர்ந்துருக்கு. அவங்க சொன்னாங்க ரொம்ப கஷ்டம், இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நேரம் நிக்காதீங்க. கூட இந்த சிஸ்டர், ஐயோ சிஸ்டர் 2 கால்லயும் எலும்பு வந்துருச்சுன்னா குத்துவேன் சிஸ்டர். எப்படி? ஆனா ஏன்டா வெளியில வரப்ப? அட இதுதான் தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்ப நம்ம சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினாலே எலும்பை யார் உருவாக்குனா? இந்த பாடி யார் உருவாக்குனா? உருவாக்கினவர்கிட்ட கட்டளை இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே வளர்ந்த எலும்பே வளராம போயிருமா போகாதா? போகுமா போகாதா? என்ன சொன்னாரு? மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகுமா போகாதா? போ போ அப்படின்னா போனது நாளை கூட்டிட்டு வரும். என்ன செய்யணும்? இயேசுவின் அதிகாரம், இயேசுவின் நாமத்தினாலே காலை பார்த்து தட்டி சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே வளர்ந்திருக்கிற எலும்பே நார்மலாகு. ஹல்லேலூயா. ஆயிருச்சுல்ல, நிக்கிறோம்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்? விசுவாசிக்கிற நான் பேசுறேன். அப்போ நீ பேசலைன்னா நீ என்ன பண்ணல? அப்படியே திருப்பி தோசை திருப்பி. நீ பேசலைன்னா விசுவாசிக்கல, பேசுனா விசுவாசிக்கிற. அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா உன் வாயில வர்றது எல்லாமே பாசிட்டிவா வரும். நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே வராது. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மரித்து நாரி போனவனை உயிரோடு எழுப்பின தேவன் என்னுடைய தேவன். அப்ப என் சரீரத்தில் இருக்கிற மரித்து போன பலகீனமான உறுப்புகளை பலநிலையை செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமா, எதுவுமே பெரிய காரியம் இல்லை. ஏன்னா எல்லா காரியத்திற்கும் மேல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? பேசுறவங்க அது என்னவாமா? அது ஒரே வரம். விசுவாசத்தோட நீ பேசுறது ஒரு வரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்க கூட பேசுறாவே அப்படியே எனர்ஜியா இருக்கு. ஏன்? வரம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க பேசுறப்ப நல்லா இருக்குது, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பீஸ் போயிடுது, உனக்கு வரம் இல்ல. ஹல்லேலூயா. வரம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே நீர் ஊற்று மாதிரி அது வளர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்லயோ எந்த பிரச்சனையிலயோ நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட? சோர்ந்து போக மாட்ட. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள இருந்து என்ன வரும்? விசுவாச வார்த்தைகள் வரும். சக்தியில இருந்தா
சொல்லுங்க. ஆப்பையில வரும். அப்போ விசுவாச வார்த்தை வரலைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். உள்ள அல்லேலூயா. உள்ள என்ன இல்ல? ஒண்ணு இல்ல. விசுவாசம் நிக்கணும். அப்படி விட்டு வாயில வர்றது எல்லாமே எப்படி இருக்கணும்? விசுவாசம். செத்துருவேன்னு சொல்லி அனுப்பினா கூட நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, 10 வருஷம் நீ உயிரோட இருப்பியா இல்லையா அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிச்சு போயிடுவார். அல்லேலூயா. எப்படி அநியாயத்துக்கு பொய் சொல்றீங்க பாஸ்டர்மா? ஏய், நீ பொய் நினைக்காத. நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். நடக்குது. டாக்டர் சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவுட்டு. உள்ள ட்ரிப்பு கூட போல, எல்லாம் ரிட்டர்ன் ஆகுது, எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துல செத்துருவான்னு சொல்லி அனுப்பின ஒரு மனுஷனை என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை 5 வருஷம் அவன் வேலைக்கு போனான். எப்படி? வார்த்தை. அல்லேலூயா. நீங்க பேசுற வார்த்தை சாக கிடக்கிறவனை உயிரோட எழுப்பும். எப்படி? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா அது அந்த இடத்துல வேலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டுட்டு இருந்துட்டு கிடக்கிறது உங்களை பார்த்தாவே தப்புடு போயிடும். போய் பார்த்த மாதிரி கஷ்டமா பார்த்த உடனே முடிச்சு போச்சு. அப்படியே ஒரு ஆசீர்வாதம் சிலவே இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாஸ்டர்மா. போய் பார்த்துட்டு இப்படியே திரும்ப மாதிரி போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு அவிசுவாசத்தை அவரே பார்க்க விரும்பல. அல்லேலூயா. அப்படியா? இல்ல, உங்களை பார்த்த உடனே வல்லமை வரும். எப்படி? விசுவாசம். அது விசுவாசங்கிறது இப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சு? ஒரு வரம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்கள இருந்தா உலகத்தை நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? நீ விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை முதல்ல நீ அறிந்திருக்கணும். நீங்க நம்புறது யார? யார? சத்தமா தான் சொல்லுங்களேன். யாருமா? இயேசு சுவாமியை விசுவாசிக்கிறீங்க. அப்ப இயேசு சுவாமி எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். இயேசு சுவாமி என்னென்னலாம் பண்ணுவாரு? உலகத்தை ஜெயிச்சாரு. அந்த உலகத்தை ஜெயிச்சவர் இப்ப எங்க இருக்காரு? சூப்பர். நீ இந்த ஜென்மத்துக்கு திரும்ப மாட்டேன். அவர் பரலோகத்துலயே இருக்கட்டும். நீ இப்படியே நான் சொல்றேன், அவர் எனக்குள்ள இருக்காரு, நான் நம்புறேன், அதனால பேசுறேன். அல்லேலூயா. அவர் எங்க இருக்காரு? இன்னும் பரலோகத்திலே உட்காருவீங்க. அப்ப நீ பூலோகத்துல தான் நடக்கணும். அல்லேலூயா. அவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கினார்னா, அவருடைய வித்துனாலே, அவருடைய பிள்ளைனாலே அவர் எனக்குள்ள இருக்காரு. நானும் அதே வல்லமை எனக்கு இருக்கு. நான் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. நடக்குமா? நடக்காதா? உங்களுக்கு நடக்கும் பாஸ்டர்மா. உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்களாம் அந்த வரம் இருக்கு. நாங்களாம் இப்படியே வாயை பார்த்துட்டே இருக்கிறோம். எப்ப அப்படி வளர்றது இல்ல. நீங்க என்ன செய்யணும்? விசுவாசங்கிற வரத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கணுமா வேணாமா? வேணும். வாங்கிக்கணும். ஆண்டவரே, நான் விசுவாசங்கிற வரம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் வாயை திறந்து பேசுறது எல்லாம் உங்களை பத்தி பேசணும். நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியலமா? தெரியல. அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? இன்னார் என்பதை நீ அறிந்தாதான் அவர்கிட்ட இருந்து அந்த வல்லமை வாங்கிக்க முடியும். நான் சொல்றேன், உலகத்தையே ஜெயிச்சவர் யாருக்குள்ள இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. அப்ப நானே எப்படி ஜெயிப்பேன்? உலகத்தை கண்டிப்பா ஜெயிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னவோ கை தூக்குறோம். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னால சொல்லி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கரெக்டா செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்திருப்பாரோ? இந்த ஆண்டுகளை மிகச்சரியாக செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க நம்புற விசுவாசிக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்னு நீங்க முதல்ல என்ன பண்ணிடணும்? அறிந்து கொள்ள முடியும். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரா? எழுப்பினாரா? ஊனமான கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கொடுத்தாரா? ஊமையில பேச செய்தாரா? செத்து நாரி போனவனை உயிரோடு எழுப்பினாரா? சரி, எல்லாமே செய்தாரா? அவர் உங்களுக்குள்ள நீ என்ன செய்தியா செய்ய முடியாதா? ஒரு தெரியுங்களா? ஒரு ஆவி உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் இங்கிலீஷ்காரனா தான் நான் என்ன பேசுவேன் தெரியுமா? இங்கிலீஷ் பேசுவேன். ஏன்?
அப்போ என்னுடைய ஆவி அந்த இடத்துல கட்டிரும். உள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணும்? அடிச்சு தூள் கலப்பு இங்கிலீஷ். ஓ பாஸ்டர்மா பயங்கரமான படிப்பு படிச்சிருக்காங்க, ஃபாரினால பேசுறாங்க. அடப்பா பாஸ்டர்மா பேசல, பாஸ்டர்மாக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, உலகத்தை ஜெயித்தவர் உனக்குள் இருந்தா, நீங்களும் உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள அவர் வரணும்னா முதல்ல நீ அவரை பத்தி நம்பணும். அல்லேலூயா. இப்போ 3 வரங்கள் சொன்னேன். என்னென்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வரம். அடுத்தது அறிவை உணர்த்தும் வரம். 3வது விசுவாசம். இந்த 3 வரங்களும் வேணுமா வேணாமா? 3 வரத்தை வச்சுட்டு நான் என்னன்னு கஷ்டமா செய்ய போறேன் இல்லையா? இந்த 3 வரம் எனக்கு இருக்கு, ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானம் இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன தேவை? அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற அறிவு வேணும். அந்த அறிவு உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள என்ன வரும்? நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிஞ்சு கொள்ள முடியும். கரெக்டா? இப்ப விசுவாசம் உனக்குள்ள வந்துடும். அப்ப ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. இப்ப எனக்கு 3 வரங்களுமே வேணுங்கிறவங்க எத்தனை பேர்? இந்த 3 வரம் உங்களுக்கு வந்துருச்சா நீங்க உலகத்தை ஜெயிச்சிருவீங்களா இல்லையா? நீ நல்லா படிப்பியா இல்லையா? உனக்கு நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா? நீ ஆரோக்கியமா இருப்பியா இருக்க மாட்டியா? நீ பணக்காரனாவே ஆக மாட்டியா? நல்ல துட்டு சம்பாதிப்பியா சம்பாதிக்க மாட்டியா? சம்பாதிப்போமா இல்லையா? ஏன்னா அதுதான் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. 2வது நீங்க ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டீங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க. இந்த 3 உங்களுக்கு இருந்தா நீ பெரிய ஆள் ஆயிருவீங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. எப்போ? இந்த 3 வாரம் வந்துருச்சுன்னா இப்ப இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டீங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க நாங்க இனிமே இப்படியே இருக்க மாட்டோம், அடுத்த தடவை இருக்க நாங்க பயங்கர பெரிய ஆளா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த வாரம் வந்து கேட்கறப்ப இப்படியே முடியுங்க. என்ன போதிச்சா அது வந்து கஷ்டமா வந்து வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 3 வாரத்தை நீங்க என்ன செய்யணும்? ரிப்பீட்டடா கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை உணர்த்தும் வரத்தை கொடுங்க, எனக்கு விசுவாசத்தை வரத்தை கொடுங்க ஆண்டவரே. கேட்டுட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஒரு நாள் கேட்டு ஆண்டவர் கொடுத்துருவார். அப்படியானா அது கொடுக்க மாட்டேன். அது கொஞ்சம் ஃபைட் பண்ணணும், டெய்லி நச்சு பண்ணணும். எனக்கு ஞானம் அறிவு புத்தி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த வரம் எல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு? கொடுப்பாரு இல்லையா? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன செய்யணும்? சொல்லணுமா இல்லையா? சில பிள்ளைங்க பாருங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட ஒரு உளருவான், டாடி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, டாடி டாடி எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. ஏன்? அவன் பகல்ல கேட்டது கூட தூக்கத்துல கேட்டுட்டு இருக்கிறான். எனக்கு அது மாதிரிதான் நீங்க என்ன கேட்கணும்? எப்பொழுது இந்த 3 வரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். கேட்கலாமா? எழுந்து நிற்கலாம். பெண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரையும் நாங்க இப்படி எல்லாம் கேட்டதே இல்லை ஆண்டவரே. சும்மா இந்த உலகத்துக்கு தேவையானதை கேட்டு கேட்டு எங்க வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஞானத்தை போதிக்கும் வரம். ஞானமே இல்லப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கலுக்கு இல்லைங்களா? எனக்கு அறிவை உணர்த்தும் வரம் கொடுங்க. எந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற அந்த அறிவு எனக்கு இல்லை. நிறைய இடங்களை நான் மாட்டிடுறேன். எனக்கு அறிவு வேணும் ஏசப்பா, எனக்கு அறிவு கொடுங்க. விசுவாசம் அது ஒரு வரம்னு சொன்னீங்க. விசுவாசிக்கிறவன் வாயில வர வார்த்தையே பாசிட்டிவா வரும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஏன்னா நான் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு எனக்கு தெரியுது. நான் எப்பொழுதும் நன்மையானதை பேசுவேன். எனக்கு அப்படிப்பட்ட வரங்களை கொடுங்க ஏசப்பா. கேளுங்கள்னு சொல்லி இருக்கீங்க, நாங்க கேட்கிறோம். இந்த வரங்களை எல்லாம் நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா எங்களுக்கு இந்த வரங்கள் தேவை. இனி நாங்க அஞ்ஞானிகளை போல உலக காரியத்தை கேட்டு எங்களுடைய நாட்களை நாங்க வீணடிக்க கூடாது ஏசப்பா. நாங்க உங்களை
தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீங்க அந்த ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த செய்தி வந்ததே அவர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு இந்த வரங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசியிருக்கார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, எங்க மேல இவ்வளவு அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசங்கிற வரத்தை கொடுங்க, ஞானத்தை போதிக்கிற வரத்தை கொடுங்க, அறிவை உணர்த்துகிற வரத்தை கொடுங்க. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்க போறீங்க. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு சரியான நேரத்துல இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த வரங்களை கொடுக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த செய்தி உங்களிடத்துல வந்து சேர்ந்திருக்கிறது. தேவ ஜனமே, வாயை திறந்து கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார். பெண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர், யாரெல்லாம் இருதயத்தை தாழ்த்தி இந்த வரங்களை நாடி வருகிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வரங்களை தாங்க இயேசு சுவாமி. உலகத்திலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை போதிக்கும் வர வேண்டும், அறிவை உணர்த்தும் வர வேண்டும், விசுவாசம் என்கின்ற வர வேண்டும். சுவாமி, எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறோம். அப்படியே எங்களுக்கு தந்தைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில்.